நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். 1983 ஆண்டு வெளியான காதல் அதிரடி திரைப்படம் உயிர் உள்ளவரை உஷா அப்போதே இந்த படம் 1 வருடம் ஓடி சாதனை படைத்த படம். இந்த படம் தெலுங்கிலும் 2 வருடம் ஓடி வசூல் அள்ளி தந்தது. பிப்ரவரி 13, 2024 மீண்டும் திரையரங்கில் வெளியாகி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. சகலகலா வல்லவர் TR அவர்கள் உடன் சரிதா, கங்கா, நளினி, ராதாரவி மற்றும் கவுண்டமணி, SS சந்திரன், வெண்ணிலாட மூர்த்தி நடித்த காட்சிகள் தனித்துவமான முறையில் படமாக்கப்பட்டு உள்ளது. இசை மற்றும் வசனங்கள் அதிகம். இந்த படம் TRஇன் சிறந்த எடிட்டிங்கிற்காக பாராட்டப்படுகிறது. ரசிகர்களால் 5 ஸ்டார் படமாக வரவேற்று கொடுத்த ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கதை இன்றும் ரசிக்க வைக்கிறது. இசை இயக்கம் TR இயக்கத்தின் பாடல்களும் திரைக்கதையும் படத்தின் மிகப்பெரும் பலமாக இருக்கிறது. டி ராஜேந்தர் தமிழ் சினிமாவில் இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட கலைஞராக வலம் வந்தவர் டி ராஜேந்திரன். இன்றைய ஜென்சி தலைமுறைக்கு இவரை சிம்பியும் தந்தையாக தான் தெரியும். ஆனால் 1980 தமிழ் சினிமாவில் இவர் தொடரெல்லாம் ஹிட்டாக அமைந்தன. ஒரு விருதுநீராகும் படம் மூலம் இவரின் திரைப்பயணம் சினிமா ரசிகரின் மனதில் ஒரு தனித்துவமான ஹீரோவாக இடம் பிடித்தார். TR இவர் இயக்கிய உயிர் உஷா திரைப்படம் 43 ஆண்டுகளுக்கு பின் தற்போது ரீரிலீஸ் ஆகிறது. இன்றைய புதிய படங்களுக்கு சவால் விடும் வகையில் படமாக்கி இருக்கிறார். இது செயின் ஜெய்பாலாக TR நடித்திருந்தார். இந்த படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்தது மட்டுமின்றி அதற்கு இசையமைத்ததும் டி ராஜேந்தர் தான். இப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன. ரஜினிகாந்த், ராணிகாந்த், நாகை சோழன் ஒளிப்பதிவு அருமை. தேவன் படத்தொகுப்பு கச்சிதமாக இருந்தது. நடிகர் டி ராஜேந்தர், செயின் ஜெய்பால் நடித்திருந்தார். சரிதா, கங்கா, நளினி, ராதாரவி, வெண்ணிலாடமூர்த்தி, மனோகர், கவுண்டமணி, SS சந்திரன், செல்வராஜ், உசிலமணி, காந்திமதி, கலைச்செல்வி, சந்திரா ஆகியோர் தங்கள் பங்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இத்திரைப்படத்திற்கு டி ராஜேந்திரன் பாடல்கள் எழுதி இசையமைத்திருக்கிறார். அடி என்ன பாடலை பலேசவாஸ்தவன் பாடி பரவசப்படுத்தியிருக்கிறார். உன்னைத்தானே பாடலை ஜானகி அவர்கள் பாடி இளைஞர்கள் கிளுகிள் பூட்டியிருக்கிறார். நளினியின் நவரச நடிப்பும் இந்த பாடலை ரசிகர்கள் திரும்ப பார்க்கும்படி படமாக்கியிருக்கிறார். TR மோகம் பாடலை SP பாலசுப்ரமணியம், S ஜானகி இருவரும் பாடி அந்த பாடலுக்கு நாயகம் தொடாமல் நடித்து காட்சிகளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்திரலோகத்து சுந்தரி இந்த ராத்திரி வந்தாலும் என்ற பாடலை SP பாலசுப்ரமணியம், PS சசிரேகா பாடியிருந்தார்கள். படத்தில் இந்த பாட்டு மிகவும் கிளாசிக்கலான பரதநாட்டிய மங்கையாக நாயகி நளினி நடனமாட நாயகன் கங்கா அபிநயம் காட்டி ஆச்சரியத்தில் ரசிகர்களை விழிகளை வியக்க வைத்தார்கள். கட்டடிப்பு என்ற பாடலை SP பாலசுப்ரமணியம் பாடி ரசிகர்களை விசிலடிக்க வைத்து ஆட்டம் போட வைத்தார். வைகைக்கர கார்த்தை நில்லு என்ற அற்புதமான பாடலை KJ ஜேசாஸ் அவர்கள் பாடி பரவசப்படுத்தியிருந்தார். ஒளிப்பதிவாளர் அவர் பங்குக்கு அருமையாக காட்சிகளை படமாக்கி படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் இப்பாடலாக அமைந்தது. இந்த பாடல் அடுத்து இதயமதை கோவில் என்ற அற்புதமான பாடலை கம்பீரமாக உருக்கமாக TM சவுந்தரராஜன் பாட மெய் மறந்து ரசிகர்கள் கண்டு ரசித்தார்கள். இப்படி படத்தில் எல்லா பாடல்களுமே தேன் அமுதமாக கற்கண்டாக இனித்தது. காலத்துக்கும் அழியாத இனிய இசையை வழங்கியிருந்தார் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர். சண்டை காட்சிகள் பறந்து அவர் போடும் சண்டை செயினை கைகளை சுற்றி கொண்டு நல்லது மட்டும் இந்த செயின் ஜெய்பாலுக்கு குரல் கொடுப்பவன் என்று நளினமான நடிப்பில் நம்மை பரவசப்படுத்தியிருந்தார். நாயகி நளினி உஷாவாக கல்லூரி பெண்ணாக அம்சமாக வந்து அனைவர் மனதிலும் இடம் பிடித்திருந்தார். சரிதா நளினியின் அக்காவாக வந்து வாழா வெட்டியாக இருந்தால் தப்பில்லை, ஆனால் வப்பாட்டியாக தான் இருக்கக்கூடாது என்று வசனம் பேசி நடிச்சிருந்தார். ராதாரவி முத்து என்ற கதாபாத்திரத்தில் வில்லனாக வந்து சிங்கமாக கர்ஜித்து செயின் ஜெய்பாலுடன் போதும் சரி அம்சமாக நடித்திருந்தார். கவுண்டமணி, SS சந்திரன், இடிச்சபுடி செல்வராஜ், ராதாரவியும் கையாட்களாக வந்து கலகலப்பை ஊட்டியிருக்கிறார்கள். வெண்ணிலாடை மூர்த்தி கல்லூரி பேராசிரியராக வந்து கலகலப்பை ஊட்டியிருக்கிறார். நாயகன் கங்கா காதலுக்காக கதாபாத்திரத்திலும் ரொமான்ஸ் காட்சியிலும் சண்டை காட்சியிலும் அடி வாங்கினத்திலும் அப்பாவியாக அம்சமாக பொருந்து இருந்தார். காந்திமதி நாயகன் அத்தையாக நவரசமாக நடிப்பு வழங்கியிருந்தார். இயக்குனர் டி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு அற்புதமான காதல் கதையை யதார்த்தம் மீறாமல், லாஜிக் மீறாமல் அன்றும் இன்றும் என்றும் ரசிக்கும்படி கொடுத்திருக்கிறார். கல்லூரி படிக்கும் கங்கா உஷாவும் அடிக்கடி மோதிக்கொள்வதும் தன்னை உறுதலையாக காதலிக்கும் கங்கா மீது உஷா பிரின்சிபாலிடம் காதல் கடிதம் கொடுத்து மாட்ட வைப்பதும், அதன்பின் கங்காவை சஸ்பெண்ட் செய்வதும், பிறகு இருவரும் இணைவதும், அதுக்கு ராதாரவி எதிர்த்துரைப்பதும், காதல்களை சேர்த்து வைக்க செயின் ஜெய்பால் TR அவர்கள் சவால் விடுவதும் படத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் கொண்டு சென்றிருந்தார் இயக்குனர். திரைக்கதை சீராக இருந்தது. வசனம் ரசிக்கும்படி இருந்தது. பாடல்கள் தித்திக்கும்படி இருந்தது. ஒப்பனை கச்சிதமாக இருந்தது. அரங்க அமைப்பு பாராட்டும்படி இருந்தது. ஸ்டண்ட் இயக்குனர் நன்றாக வேலை வாங்கியிருந்தார். நடன மாஸ்டர் நடன காட்சிகளோடு சிறப்பாக பயிற்சி கொடுத்திருந்தார். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக வந்திருந்த அந்த படம் இப்பொழுது இந்த ரீரிலீஸிலும் கலக்கும் என்பது உறுதி. வெற்றி பட்டியல் உயிர் உஷாக்கு நிச்சயம் இடம்பெறும். மறுபடியும் நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.